Hey all, welcome to my channel ஜோதி Tarot. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் யூனிவர்ஸால தேர்ந்தெடுக்கப்பட்ட ரிலேஷன்ஷிப்பா அப்படின்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா 8939767271 அப்படிங்கிற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கால் கன்சல்டேஷன்ஸும் அவைலபிளாக இருக்கு. உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கோங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் மட்டும் பண்றது இல்லாம நம்ம சேனலுக்கு ஜாயின் பட்டன் இருக்கு. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க, மெம்பர்ஷிப் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நிறைய ரீடிங்ஸ் வந்து அதன் மூலியமா கிடைக்கும். ஸோ நீங்க நம்ம சேனலுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க, நம்மளோட சேனல்ல ஒரு மெம்பர் ஆயிக்கோங்க. ஓகேவா? ரீடிங்ஸ்குள்ள போலாமா? ஓகே. யூனிவர்ஸ் கார்ட்ஸ் ப்ளீஸ். இந்த ரிலேஷன்ஷிப் நீங்க டிசைட் பண்ண ரிலேஷன்ஷிப்பா, நீங்க டை அப் பண்ண ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப் நீங்க டை அப் பண்ண ஒரு ரிலேஷன்ஷிப்பா, உங்களோட பிளகிங்ஸ் இருக்கா இருக்கு, நீங்க சேர்த்து வைத்த உறவா? ஓகே. இந்த ரிலேஷன்ஷிப் நீங்க சூஸ் பண்ண ரிலேஷன்ஷிப்பா, இந்த ரிலேஷன்ஷிப் நீங்க சூஸ் பண்ண ரிலேஷன்ஷிப், யூனிவர்ஸ் நீங்க சூஸ் பண்ண ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப். ஓகே. யூனிவர்ஸ் நீங்க சூஸ் பண்ண ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப். யூனிவர்ஸ் நீங்க சூஸ். ஓகே. Jumping cards. Universe நீங்க சூஸ் பண்ண ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப். ஓகே. பார்க்கலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் கார்ட் 3 of cups. 3 of cups அப்படின்னு பார்க்கும்போது இப்ப நீங்க ரொம்ப தனிமையில இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. உங்க பர்சனுமே ரொம்ப தனிமையில இருக்காங்க. ஓகேங்களா? இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு செட் ஆகலையோ, நம்ம வந்து ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் வந்து தேர்ந்தெடுத்துட்டோமோ அப்படிங்கிற குழப்பம் வந்து உங்களுக்கும் இருக்கு, உங்க பர்சன் சைட்ல இருந்துமே இருக்கு. நம்ம 2 பேரும் ஏன் பார்த்துக்கிட்டோம், பேசிக்கிட்டோம், சந்திச்சுக்கிட்டோங்கிற அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து கண்டிப்பா இருக்கு. ஓகேங்களா? சோ ஆனாலும் இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் உங்களால இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியில வர முடியாது. அதான் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்க பெரிய கஷ்டமே. இந்த ரிலேஷன்ஷிப்னால நீங்க படாத கஷ்டம் கிடையாது, படாத அவமானம் இல்ல, படாத துயரம் கிடையாது. இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு உங்களாலேயே வெளியில வர முடியாது, உங்க பர்சனாலையுமே வெளியில வர முடியாது. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து உங்களை தப்பா பேசியிருப்பாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்னால உங்க பர்சனையுமே தப்பா பேசியிருப்பாங்க, உங்களுக்குள்ள ப்ராப்ளம் வந்திருக்கு, நீங்க ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல போயிட்டீங்க, நீங்க வந்து பாத்துக்கிறதே இல்ல, பேசிக்கிறதே இல்ல. சோ இதுக்கப்புறம் அந்த தப்பா பேசினவங்க இன்னுமே தப்பா பேசுவாங்க. ரிலேஷன்ஷிப் வந்து நான் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஆனா இப்போ என்னாச்சு பத்தியா அப்படின்னு சொல்லி நிறைய தப்பான பேச்சுகளுக்கு மத்தியில தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னும் போது நீங்க எதிர்த்து ஒரு விஷயம் பண்ணீங்கல்ல, என்னால முடியும், வாழ்ந்து காட்ட முடியும்னு சொல்லிட்டு, பட் அது ஃபெயிலியர் ஆகி நிக்கிறீங்க. சோ அப்போ உங்களுக்கு மனசுல வந்து ஒரு ஹெவி பெயின் இருக்கு. அதனாலேயே நீங்க வந்து ஒரு தனிமையை வந்து நீங்க சூஸ் பண்ணியிருக்கீங்க. சோ இப்போ நீங்க உங்க லைஃப் அப்படின்னு நீங்க இருக்கீங்க, உங்களுடைய தனிமையான நேரம், உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு நீங்க இருக்கீங்க. ஆனா இன்னும் அந்த பர்சன் கொடுத்த வழி, நீங்க இவங்களால ஃபேஸ் பண்ண விஷயங்கள் வந்து உங்களால மறக்க முடியல. ஓகேங்களா? அது எனக்கு கிளியரா தெரியுது.
ஆனா உங்களால ஏன் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில வர முடியல, ஏன் இந்த பர்சனும் உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ண மாதிரி இருக்கு, போன மாதிரி இருக்கு, ஆனா ஸ்டில் உங்களை பத்தி எங்கேயாவது ஒரு இடத்துல பேசுறாங்க, கேக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் ஏன் உங்களுக்கு நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். டூ ஆஃப் வான்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நான் சொன்ன விஷயங்கள் தான். இந்த பர்சன் உங்களை பத்தி ஏதாவது ஒரு இடத்துல கேட்பாங்க. உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க கிட்ட உங்களை பத்தி கேட்கறது, உங்க 2 பேருக்குமே காமனா ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா உங்களை பத்தி கேட்பாங்க. மூவ் ஆன் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. அவங்களே வேணான்னு சொல்லுவாங்க. ஆனா இருந்தாலும் உங்களை விட்டு முழுமையா போகாம உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. நீங்க எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க, ஆனா உங்ககிட்ட பேச மாட்டாங்க, டிரெக்டா கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறதுக்கு இவங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். ஓகேங்களா? அப்படி உங்களை பத்தி அவங்க என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களை எப்படியாவது பார்க்கணும், பேசணும் அப்படிங்கிறது ஒரு பிளானிங்லயே இருக்கும். ஆனா அதை செயல்படுத்த மாட்டாங்க. உங்களை நேருக்கு நேரே பார்த்தா கூட பர்சன் பேசுவாங்களா அப்படின்னு கேட்டா டவுட் தான். ஆனா அவ்வளவு பிளானிங் பண்ணிருப்பாங்க நீங்க வர்றதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? சோ இதெல்லாம் ஏன் நடக்குது? இது யூனிவர்ஸால கிரியேட் பண்ணப்பட்ட, யூனிவர்ஸால அனுப்பப்பட்ட, யூனிவர்ஸ் டயர் பண்ணிருக்கா, யூனிவர்ஸ் இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்களா, இவங்க இந்த ரிலேஷன்ஷிப் முடிச்சு போட்டிருக்காங்களா, உங்களுக்கு இந்த பர்சனுக்கு என்ன கனெக்ஷன், ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்குது, நான் அவங்கள வேணும்னு நினைக்கிறேன் ஆனா அவங்க என்கிட்ட வர மாட்டேங்கிறாங்க, வேண்டான்னு நினைக்கிறேன் அப்போ என்னால அவங்கள விட முடியல, இது ஏன் ஏன் ஏன்னு அவங்களுக்கு கீப்பான ஒரு கொஸ்டின் உங்களுக்குமே இருக்கு, உங்க பர்சன் சைட்ல இருந்துமே அது நினைக்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்களா? இந்த ரிலேஷன்ஷிப் உங்களை விட்டு கைவிட்டு போன மாதிரிதான் இருக்கும். ஆனா பின்னாடி நீங்க வேணும்னு உங்க பர்சன் நினைப்பாங்க. அவங்க வேணும் அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில நீங்க டெஃபினட்டா நினைப்பீங்க. கண்டிப்பா அவங்கள பத்தின ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களை தாக்கிக்கிட்டே தான் இருக்கும். அவங்க கொடுத்த ஏதோ ஒரு பொருளோ, அவங்க கூட போன ஏதோ ஒரு இடமோ, அவங்க கூட சேர்ந்து சிரிச்ச ஏதோ ஒரு விஷயமோ அவங்களுடைய நினைப்பை உங்களுக்கு கொண்டு வந்துகிட்டே தான் இருக்கும். உங்க மனசுல என்ன தோணும்னா, யூனிவர்ஸ் இவங்களை நம்ம பர்சன் டெஃபினட்டா அப்படின்னு வலியுறுத்துறாங்களோ, இவங்களை நம்ம வேணான்னு நினைக்கிறோம், இவங்களை விட்டு நம்ம நகர்ந்துடலாம்னு நினைக்கிறோம், பட் இருந்தாலும் இவங்கதான் நம்மளோட பர்சன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ, ஆனா இவங்களுக்கும் நமக்கும் சுத்தமா செட் ஆகல, ஒர்க் அவுட் ஆகல, அவங்க ஒரு வழியை பார்த்துட்டு போறாங்க, நான் ஒரு வழியை பார்த்துட்டு போறேன், ஆனா ஸ்டில் அவங்கள நினைப்பும் ஞாபகமும் எனக்கு ஏன் இருக்கு, இவங்கதான் நமக்கான பர்சனும், இவங்கதான் நமக்கான ஒரு ஆளோ அப்படின்னு யோசிக்கிறீங்க நீங்க. உங்க பர்சன் சைட்ல இருந்துமே அது ரிப்பீட்டடான அந்த எனர்ஜி எனக்கு தெரியுது. ஆனா அந்த ரிலேஷன்ஷிப் என்னைக்குமே கீழே இறங்கவே இறங்காது. கீழே இறங்கின மாதிரியே தெரியும். இந்த பர்சன் உங்களை லவ் பண்ணாத மாதிரியே தெரியும். ஆனா சைலண்டா லவ் பண்ணிட்டே இருப்பாங்க. தெரியுதா? பிளானிங், உங்க கூட பேசணும்னு பிளான் பண்ணுவாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படியாவது ஹை லெவலுக்கு கொண்டு போகணுன்ற அந்த ப்ராக்ரஸ்னா வளர்ச்சி இருந்துட்டே இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்ல. உங்ககிட்ட எப்படிலாம் பேசலாம்னு சொல்லிட்டு டெசிஷன் எடுப்பாங்க. நீங்க எங்க இருக்கீங்கன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. உங்களை பாக்குறதுக்காக வருவாங்க. அவங்க வீடை விட்டு கூட நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. ஆனா அவங்க முன்னாடி மட்டும் வரமாட்டாங்க. அப்படியே அவங்க முன்னாடி வந்தாலும் உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு தயக்கம். நீங்க என்ன நினைச்சுப்பீங்களோ, என்ன சொல்லுவீங்களோ, திரும்பியும் அந்த ப்ராப்ளம் வந்துருமோ, திரும்பியும் நம்மளால ஹாப்பியா இருக்க முடியாதுங்கிற பயம். ஆனா அவங்க மனசுல எங்கேயோ ஒரு ஓரத்துல இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு யூனிவர்ஸ் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க, இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு யூனிவர்ஸ் தான் கொடுத்திருக்காங்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். யூனிவர்ஸ் தான் இது நம்ம கொடுத்திருக்காங்க. எவ்வளவோ கஷ்டமா இருக்கும், மனசு பாரமா இருக்கும், லவ் நினைச்சு உட்காந்து அழுகணும்னு தோணும். அந்த அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் உங்களை போட்டு பாடாப்படுத்தி இருக்கும். அவங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். அவங்களும் உங்க கூட நிறைய சண்டை போட்டிருப்பாங்க, நீங்களும் அவங்க கூட சேர்ந்து நிறைய சண்டை போட்டிருப்பீங்க. இருந்தாலும் நீங்க 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்ட நல்ல மெமரிஸ் மட்டும்தான் உங்க மனசுல நிக்குமே தவிர அவங்க மேல ஒரு கோபம் இருக்கும். ஆனா அது ரொம்ப தற்காலிகமான கோபமா இருக்கும். அதாவது ஒரு நிரந்தர கோபமா இருக்குமா, அவங்கள பார்த்தோன்னே அந்த கோபம் எல்லாம் உடைஞ்சிரும். அவங்கள வர்ற வரைக்கும் நீங்க திட்டணும்னு தோணும். ஆனா அவங்க முன்னாடி வந்தாங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த கோபம் எல்லாமே மெல்ட் ஆயிடும். ஏன்னா நீங்க அவங்கள பாக்குற வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த கோபம் எல்லாமே இருக்கும். இப்ப கூட உங்க மனசுல இருக்கிறது என்னன்னா, அவங்க நம்ம கிட்ட வாண்டடா பேச மாட்டேங்கிறாங்களே, நம்மளை பத்தி அவங்களுக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு, நம்ம மேல லவ் இருக்கட்டும், லவ் இருக்கு, ஆனா அவங்க நம்மகிட்ட பேச மாட்டேங்கிறாங்களே நீங்க நினைக்கிறீங்க. அவங்க நம்ம பேசினா அவங்க எப்படி எடுத்துக்குவாங்க, ஏன்னா நம்ம தான் சண்டை போட்டிருக்கோம், பிரச்சனை பண்ணியிருக்கோம், அப்போ நம்ம எப்படி அவங்க கிட்ட போய் அப்ரோச் பண்றது,
ஏன்னா இந்த பர்சன் சைட்ல இருந்து பாக்குறப்போ சின்ன விஷயம்தான், அததான் அவங்க வந்து பெருசா சண்டை போட்டு அது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும். ஓகேங்களா? சோ நீங்க வந்து அவங்க கிட்ட வந்து உங்க லவ்வ வந்து நீங்க தெரியப்படுத்திருக்கீங்க. அவங்களுக்கும் நீங்க அவங்க லவ் பண்றீங்கன்னு தெரியுது. சோ நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கீங்க. இருந்தும் உங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்துகிட்டே இருக்கும்போது 2 பேருமே பிரிஞ்சிருக்கீங்க. அதான் விஷயம். ஓகேங்களா? சோ அப்படி இருக்கிறப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எனக்கான விஷயம், எனக்கான ஒரு லவ் அப்படின்னு உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? சோ இதெல்லாம் எதனால அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து கொடுத்திருக்க ஒரு ரிலேஷன்ஷிப் தான். ஓகேங்களா? சோ அதனாலேயே யூனிவர்ஸ் உங்களை எந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? யூனிவர்ஸ் வந்து எதையும் யாருக்கும் இம்மீடியட்டா கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா அதனுடைய அருமை நமக்கு தெரியாம போயிடும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு நிறைய இருக்கு. சோ எப்பவுமே எதையுமே டிலே பண்ணி நம்மளை கஷ்டப்படுத்தி அழுக வச்சு வேதனைப்படுத்தி தான் ஒரு விஷயம் நம்ம கைக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அது உங்களுக்கானதா இருக்கு, அது வந்து ட்ரூவா இருக்கு, ஜெனியூனா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அது நிச்சயமா உங்களை வந்து சேரும். அதை வந்து நினைச்சு நீங்க எந்த வகையிலையும் கவலைப்பட வேண்டாம். ஆனா அது உங்க கையில கிடைக்கிற வரைக்குமே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல. நான் சொன்னேன்ல, இவங்க நமக்கானவங்க தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. உங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை தெரியுதா? கயோஸ்னு இருக்கு, நிறைய பிரச்சனை. ஆனா அது அவ்வளவு குட்டி குட்டி பிரச்சனை தான். ஒரு 2 வார்த்தை பேசியிருப்பீங்க, 2 வார்த்தை சண்டையில முடியும். 2 வார்த்தை பேசுறீங்க, 2 வார்த்தை சண்டையில முடியும். ஒரு சின்ன சண்டை தான். இது வந்து ஒரு பெரிய சண்டை. இதுக்குள்ள வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு சின்ன 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 மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா அது ஒரு பெரிய பிரச்சனையா வந்து கிரியேட் ஆகிட்டே இருந்திருக்கும். 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து போயிருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து தெரிஞ்சிருக்காது. ஆனா அவங்க பர்சன் கிட்ட நீங்க என்னதான் விட்டு கொடுத்தே போனா கூட அவங்க அந்த பிரச்சனைய வந்து சரி அப்படின்னு விட மாட்டாங்க. திரும்ப 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 அதை பேசி பெருசாக்கி உங்களை பிளேம் பண்ணி அப்புறம் அந்த சண்டை பெரிய சண்டையாக்கி நீங்க வந்து அவங்கள விட்டு போகாம அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து சரின்னு விட மாட்டாங்க. ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. பாஸ்ட்ல சொல்றேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு குழப்பம் இருந்துட்டே இருந்திருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்களுக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்குல்ல, இது நமக்கான ரிலேஷன்ஷிப்பா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆனா உங்களை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க அதை உணர ஆரம்பிப்பாங்க. இது வந்து நமக்கான ரிலேஷன்ஷிப் தான். ஏன்னா அவங்க நினைச்சிருக்காங்க உங்களை ஈஸியா மறந்துடலாம், ஈஸியா கடந்து போயிடலாம் அப்படின்னு. ஆனா அது நிஜமா அவங்களால அப்படி பண்ண முடியல. நீங்க போனோடனே அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு இதுல சண்டைலாம் ஒண்ணுமே இல்லை, நம்ம தான் சும்மா சின்ன விஷயத்தையும் பெருசாக்கியிருக்கோம், இதை வந்து நம்ம சிம்பிளா முடிச்சுட்டு என் பண்ணிருக்கலாம், நம்ம தான் இந்த பிரச்சனையை பெருசாக்கியிருக்கோம். அவங்களுக்கு ஒரு இன்னர் கிளாரிட்டி வந்து வரும். நம்ம எவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்கோம் இந்த பொண்ணோட இந்த பையனோட, இது ஒரு சின்ன விஷயம் தானே அப்படிங்கிற புரிதல் வந்து அவங்களுக்கு லேட்டரா தான் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? திரும்ப திரும்ப ரீதிங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம பண்ணது தப்புதான் இல்ல, இவங்களை நம்ம எப்படி போய் கன்வின்ஸ் பண்றது, எப்படி போய் பேசுறது. ஏன்னா நம்ம பண்ண அத்தனை விஷயமும் அவங்க மனசுல இருக்கும்ல, அதை வச்சுதானே இவங்க நம்மள ஜட்ஜ் பண்ணுவாங்க. உங்க பர்சன் யோசிக்கிறாங்க, நம்ம பண்ண எத்தனையோ விஷயங்கள் இவங்க மனசுல இருக்கும்ல, அதை வச்சுதானே நம்மள இவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட எப்படி வந்து அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லி அவங்க திங்க் பண்றாங்க. சோ இந்த திங்கிங், இந்த கன்ஃபியூஷன், இந்த சண்டை, இந்த பிரச்சனை, இது எல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. இருந்தும் நீங்க 2 பேரும் ஒண்ணு ஆகணும் அப்படின்னு யூனிவர்ஸ் நினைக்கிறாங்க அப்படின்னா இது கண்டிப்பா யூனிவர்ஸால சூஸ் பண்ணப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் தான். சரிங்களா? அதுல எந்த டவுட்மே கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் அபண்டன்ஸ். இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து எதுவுமே குறைவுபடாது. ஓகேங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர்கிட்ட காசு இல்லைன்னா கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்குவீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டம்னா கூட நின்னுப்பீங்க, அந்த அளவுக்கு பாசமா இருந்திருக்கீங்க. ஓகேங்களா? உங்க 2 பேருக்குமே எதுவுமே இல்லைன்னு சொல்ல தெரியாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அளவுக்கு லவ் இருந்திருக்கு. எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு கொடுத்துருப்பீங்க. ஓகேங்களா? அப்படி இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு அலாதியான ஒரு அபண்டன்ஸ் இருக்கு. கேட்க 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 இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப்ஃபுல்லா மட்டும்தான் இருக்கும். எந்த வகையிலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் செஞ்சுக்க முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? அவ்வளவு சண்டை வந்து இருக்கும், அவ்வளவு ப்ராப்ளம் வந்து இருக்கும். நீங்க அந்த பர்சனை பத்தி என்ன செய்வீங்க? கோவப்பட்டுக்குவீங்க. அவங்க உங்களை பத்தி கோவப்பட்டுக்குவாங்க. ஆனா வெளியில ஒரு வார்த்தை கூட உங்களை பத்தி தப்பா பேச மாட்டாங்க.
அது மாதிரி நீங்களும் அவங்கள வந்து விட்டு கொடுக்க மாட்டீங்க எந்த இடத்துலயுமே. கண்டிப்பா இந்த சிக்னல்ஸ் எல்லாம், இந்த சைன்ஸ் எல்லாம், இந்த சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். ஏன்னா நீங்க வந்து அவங்க மேல கோவப்படுவீங்க. யாராவது அவங்கள ஏதாவது சொன்னாங்கன்னா உங்களுக்கு பொறுத்துக்கவே முடியாது. அதே ஸ்டேஜ்ல தான் அவங்களும் இருக்காங்க. அவங்க அவங்கள திட்டுவாங்க. பட் நடுவுல யாராவது வந்து ஏதாவது சொன்னா 2 பேருமே கோவப்படுவீங்க. சோ அந்த அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி சொல்றது, ஒரு பிளிஸ்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப். யாராவது ஒருத்தர் ரோட்ல பாக்குறாங்க உங்க 2 பேரையும் அப்படின்னு சொன்னா ஒரு கண்ணு வைக்கிற மாதிரியான ரிலேஷன்ஷிப்பா தான் இது இருக்கும். அந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு சார்மிங் கியூட் கப்பல் மாதிரி தான் இருந்திருக்கீங்க. அந்த அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு அபண்டன்ஸ் வந்து எனக்கு தெரியுது, ஒரு நிறைவு தெரியுது. உங்க 2 பேரும் நிக்க வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிறைவு வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து தெரியும். சோ அப்ப இது கண்டிப்பா யூனிவர்ஸ் வந்து இவங்களுக்கு இவங்கதான் அப்படின்னு கரெக்டா வந்து சேர்த்து வச்சிருப்பாங்க. அதாவது மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரியான ஒரு பேர் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க வந்து இந்த பர்சனல் நினைச்சு ஏதாவது ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ல வந்து கண்டிப்பா இருப்பீங்க. அப்படி நீங்க இல்ல அப்படின்னா உங்க பர்சன் கண்டிப்பா உங்களை நினைச்சு மேனிஃபெஸ்ட் பண்றாங்க. ஓகேங்களா? கண்டிப்பா ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்குள்ள இருக்காங்க. உங்களை பத்தி டேரோட் கேட்கறதோ இல்ல நீங்க அவங்கள பத்தி டேரோ கேட்கறதோ 2 பேரும் இப்படி மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவல்குள்ள நீங்க இன்வால்வ்மெண்டா இருப்பீங்க. இந்த மாதிரி எல்லா ரீடிங்ஸ் வகைகள் ஸ்பிரிச்சுவலான விஷயங்களுக்குள்ளயும் உங்க பர்சனும் இருப்பாங்க, நீங்களும் இருப்பீங்க. இது உங்களை கைட் பண்ணும். இந்த ஜேர்னி வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து உங்களை கைட் பண்ணும். நீங்க வந்து எல்லா நேரமுமே இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்களான்னு கேட்டா கிடையாது. இந்த மாதிரி ஜேர்னிக்குள்ளார இருப்பீங்களான்னு கேட்டா கிடையாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து உங்களையே அறியாம நீங்க யூனிவர்ஸ்குள்ள வந்து விழுந்திருப்பீங்க. உங்களை யூனிவர்ஸ் வந்து இழுத்த மாதிரி இருக்கும். இந்த ஜேர்னிக்குள்ள வந்து உங்களை கைட் பண்ண மாதிரி இருக்கும். தானா வந்து இதுக்குள்ள நீங்க விழுந்த மாதிரி இருக்கும். உங்களை அது கை பிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? சடனா நீங்க வந்து யூனிவர்ஸ் மேல வந்து ஒரு ஒரு அன்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கும். அவங்க மேல ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க, அவங்கதான் இதை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். சோ எந்த நாள் நீங்க அப்படி நினைச்சீங்களோ அன்னைக்கே இது வந்து யூனிவர்ஸால கிரியேட் பண்ணப்பட்ட, கொடுக்கப்பட்ட, முடிச்சு போடப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் தான். ஓகேங்களா? அது உங்களுக்கு அந்த நாள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். உங்க பர்சனுக்கும் அந்த நாள் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல சொல்றேன், பாஸ்ட் டேஸ்ல வந்து உங்களுக்கு பெருசா இந்த மாதிரி இந்த டாரோ விஷயங்கள், ஆஸ்ட்ராலஜி ஆகட்டும், எந்த விஷயமாக இருந்தாலும் பார்த்திருப்பீங்க. அந்த அளவுக்கு ஈடுபாடு வந்து இருக்காது. ஆனா ஆஃப்டர் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு மீட் பண்ணாதப்போ, பிரிஞ்சு நிக்கிறப்போ கண்டிப்பா இந்த விஷயங்கள் வந்து உங்களை கைட் பண்ணி கூட்டிட்டு போற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து வந்திருக்கும் உங்களுக்கு. இனிமே காலம் ஃபுல்லா உங்க 2 பேரையும் அதை சேர்த்து வைக்க போது, உங்களை கைட் பண்ணி கூட்டிட்டு போக போகுது. ஏன்னா அந்த ஒரு எனர்ஜி தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கு தவிர நீங்க அவங்கள தேர்ந்தெடுக்கல. நீங்க வேணா கரெக்டான டைம்க்கு யூனிவர்ஸ் வந்து ரீச் அவுட் பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான். ஆனா அவங்களோட பிளான் தான், அவங்களோட என்ன சொல்றது, அவங்களோட பிளஸிங்ஸ் தான் நீங்க வந்து அவங்க நோக்கி நீங்க வர்றது. ஓகேங்களா? சோ இது எல்லாமே அவங்களுடைய பிளான் தான். ஏன்னா நீங்க அவங்கள விட்டு இல்லாதப்ப கூட, அவங்க கூட இல்லாதப்ப கூட அவங்க நீங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்க. அவங்களுக்கு வந்து கெரியர் எப்படி இருக்கு, பினான்சியல் வைஸ் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, உடம்பு எப்படி இருக்கு, நல்ல இடத்துல இருக்காங்களா, இப்ப எப்படி இருக்காங்க, ஹாப்பியா இருக்காங்களா, நீங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அவங்களுடைய நலனுக்காக நீங்க ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பீங்க. உங்களுடைய நலனுக்காகவும் அவங்க ரொம்ப யோசிப்பாங்க. அவங்கள விட்டு நீங்க தள்ளி இருக்கிறப்பையும் சரி, அவங்கள விட்டு நீங்க விலகி இருக்கிறப்பையும் சரி, அவங்க நல்லதுக்காகவே நீங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அவங்க மேல கோபம் இருக்கலாம், வருத்தம் இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு மனசு வந்து அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு எப்பவுமே நீங்க வந்து அவங்கள நினைச்சு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அவங்களும் உங்களுக்கு அந்த நீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த எனர்ஜியை வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டே இருக்காங்க. சோ கண்டிப்பா வந்து யூனிவர்ஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கைட் பண்றாங்க, உங்களை வந்து ஒன்றை இணைக்கிறாங்க. அவங்க இந்த லவ்வை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இது ஷியர் அண்ட் ஷியர் யூனிவர்ஸால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் தான். ஓகேவா? அதே மாதிரி 4 of Wands மேரேஜ்க்கான கார்டு வந்திருக்கு. ஓகேவா? செலிப்ரேஷன் அண்ட் ஜாய், ஹார்மனி, மேரேஜ், ஹோம் கம்யூனிட்டி, ஹோம் கமிங் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இவங்க கூட சேர்ந்து ஒரு கல்யாணம், ஒரு வீடு, ஒரு லைஃப், ஒரு டோட்டல் ஃபேமிலி லைஃப், அதுக்குள்ள ஒரு ஹாப்பியான விஷயங்கள், ஹார்மனி அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு வந்து அமைய போகுது. ஓகேங்களா? தெரியுதா உங்களுக்கு? ஸோ ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாம் இனிதான் உங்க ஃபியூச்சர்ல வந்து வர காத்திருக்கு.
ஸோ வெயிட் பண்ணி அதை அனுபவிக்கிறதுக்கு ரெடியா இருங்க. அதற்கு முன்னாடி என்ன விஷயங்கள் வந்து இந்த பர்சன்னால நடந்திருந்தாலும் உங்களுக்கு அது பெரிய விஷயமாவே தெரிஞ்சிருக்காது. ஆனா அவங்க உங்களை தேடி வராங்க, அவங்க உங்க கூட ஹாப்பியா இருப்பாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கும் போது உங்க மனசுல சடனா சந்தோஷம் வந்து வரும். எப்பெல்லாம் இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்களோ அப்பெல்லாம் உங்க மனசுல வந்து ஒரு சந்தோஷம் வந்து வர ஆரம்பிக்கும். அதுதான் இந்த சிம்பிள் ஆஃப் லவ். அந்த ஒரு என்ன சொல்றது, அதோடைய ஒரு தன்மை அப்படின்னு நான் சொல்றேன். அந்த யூனிவர்ஸால தேர்ந்தெடுக்கப்பட்டது உறவு அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு அவங்க நினைக்கிறப்ப எல்லாமே எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தா கூட ஒரு ஹாப்பினஸ் வந்து சடனா வர ஆரம்பிக்கும். அப்படி வருது அப்படின்னாலே நீங்க கண்ணை மூடிட்டு யூனிவர்ஸ் கிட்ட இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒப்படைச்சிருங்க. அவங்க பார்த்து சேர்த்து கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட விடுவாங்க உங்க பர்சன். ஓகேவா? லாஸ்ட் கார்ட் குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஓகே, குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஸோ நீங்களா ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து பண்ணிக்காதீங்க. ஓகேவா? யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்க ரெடியா இருக்காங்க. அவங்க எதையுமே குழப்பாம அன்பயாஸ்டா கொடுப்பாங்க. நீங்க வந்து ரொம்ப பயாஸ்டா ரொம்ப யோசிச்சு நீங்களே உங்களுக்கு இதான் நடக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்க. பட் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்க போற ஜட்ஜ்மெண்ட் வந்து அன்பயாஸ்டான ஒரு ஜட்ஜ்மெண்டா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு கிளியர் பவுண்டரிஸ்குள்ள உங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து அவங்க கொடுப்பாங்க. உங்க பர்சன் டைரக்ட் கம்யூனிகேஷன் உங்ககிட்ட பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க அப்படின்னா கிளியரா சொல்லியிருக்காங்க, டைரக்ட் கம்யூனிகேஷன் வந்து அவங்க பண்ணுவாங்க. உங்க மைண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி உங்க மைண்ட்ல புரிய வரும். ஓகேங்களா? அவங்க கிட்ட கிளியரா அவங்க வந்து பேசுவாங்க. இதான் என் பெர்ஸ்பெக்டிவ், இதான் நான் நினைச்சேன், இதான் உன்கிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஓகேவா? இதான் நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு உங்க பர்சனே உங்களை தேடி வந்து ஸ்லோவா புரிய வைப்பாங்க. ஓகேங்களா? எல்லாத்துக்குமே ஒரு டைமிங்னு ஒண்ணு இருக்கு. அதுலயும் டிவைன் டைமிங்னு ஒண்ணு இருக்கு, யூனிவர்ஸ் டைமிங்னு ஒண்ணு இருக்கு, ஸ்பிரிச்சுவல் டைமிங்னு ஒண்ணு இருக்கு. ஸோ நேரம் காலம் எல்லாம் கூடி வரும்போது இந்த ரிலேஷன்ஷிப் யூனிவர்ஸ் உங்களுக்கு ஏன் தேர்ந்தெடுத்தாங்க, ஏன் உங்களுக்கு கொடுக்குறாங்க, இவ்வளவு ஸ்ட்ரகிள்லையும் ஏன் நீங்க அவங்கள நினைக்கிறீங்கிறது புரிய வந்திருக்கும். மேபி அது இன்னைக்குதான் உங்களுக்கான டைமிங்கா இருக்கு. நீங்க வந்து இது இவ்வளவு நாள் இதுல குழப்பமா இருந்திருப்பீங்க. ஆனா இந்த வீடியோவை நீங்க இன்னைக்கு தானே வாங்குறீங்க. ஸோ அந்த வீடியோ பாக்குறதுக்கே ஒரு டைமிங் வேணும். அப்படிங்கிறப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கும் நம்ம யூனிவர்ஸ்க்கு வந்து டைம் கொடுக்கணும். ஸோ நீங்க அந்த மேனிஃபெஸ்டேஷனை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு தெரியுது. இன்னமும் பண்ணிட்டே இருங்க. இதற்கான ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பா உங்களை சீக்கிரமே வந்து சேரும். சரி, ஓகே, நம்மளோட கொஸ்டினுக்கு வந்துடலாமா? இது யூனிவர்ஸால தேர்ந்தெடுக்கப்பட்ட உறவா அப்படின்னு கேட்டா, இது வந்து பிரபஞ்சத்தினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறவுதானா அப்படின்னு கேட்டா ஆன்சர் வந்து ஆம், எஸ் அப்படிங்கறது ஆன்சர். ரீடிங்ஸை ஃபுல்லா பாருங்க, ஏன் எதுக்குன்னு நல்லாவே புரியும். எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல ஏதாவது ஒரு வார்த்தை உங்களுக்கான வார்த்தையா இருக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கான வார்த்தையா இருக்கலாம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, ஃபுல்லா பாருங்க. ஓகேவா? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீங்க எந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்ல என்ன கஷ்டப்பட்டு இருந்தாலும் சரி, நீங்க நம்மளோட வீடியோ வந்து பார்க்கலாம். எந்த டவுட்மே வேண்டாம். ஒன் சைட் லவ் பார்க்கலாமா, இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கவங்க பார்க்கலாமா, இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கவங்க பார்க்கலாமான்னு எந்த டவுட்மே வேண்டாம். எல்லாரும் பார்க்கலாம். எல்லாரும் பார்க்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்கான ரீடிங்ஸ் தான் நான் போட்டுட்டு இருக்கேன். இவங்கதான் பார்க்கணும், இவங்க பார்க்க கூடாது அப்படிங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஓகேங்களா? இது வெறும் எனர்ஜி பேஸ்டு மட்டும்தான், ஜெண்டர் பேஸ்ட் கிடையாது, டைம் பேஸ்டும் கிடையாது. டைம்லெஸ் ரீடிங். ஓகேங்களா? நான் போட்டிருக்க எல்லா வீடியோவுமே டைம்லெஸ் ரீடிங் தான். டைம்லெஸ் ரீடிங்னா உங்களுக்கு நான் என்னன்னு சொல்லியிருக்கேன். இந்த காலம் தான் பார்க்கணும், இந்த நேரம் தான் பார்க்கணும்னு குறிப்பிட்டவை வந்து கிடையாது. நான் போட்ட வீடியோவை நீங்க 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் 20 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் யூ கேன் ரெசனேட் வித் இட். அப்படின்னா நீங்க வந்து அதை ரெசனேட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு அது பொருந்ததான் செய்யும். இது வந்து ஜெனரல் அண்ட் காமன் ப்ரெடிக்ஷன். ஓகேவா? எல்லாருக்கும் பொருந்தணும்னு அவசியம் கிடையாது. ஆனா பெரும்பான்மையானவர்களுக்கு பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். உங்களுக்கு டவுட்டா இருக்கு, எனக்கு இது பொருந்தல அப்படின்னா பர்சனலா நீங்க ரீடிங்ஸ் எடுத்துக்கோங்க. அதுதான் இன்னும் கிளியராக பெட்டராக உங்க உறவுல என்ன பிரச்சனை இருக்குன்னு ஆராயறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நிறைய பேரு கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேக்குறீங்க, பர்சனல் ரீடிங்ஸ்
நம்பர் எங்க மேம் இருக்கு நான் டெய்லி சொல்லிட்டு இருக்கேன் என்னோட வீடியோல. 8939767271 இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். ஓகேங்களா? அதுதான் நான் டெய்லியும் சொல்றேன். நிறைய பேருக்கு தெரியல. சோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து மேம் நான் உங்களுக்கு பர்சனலா ரீடிங்ஸ் எடுக்கணும் மேம், உங்க நம்பர் எங்க மேம் இருக்குன்னு கேக்குறீங்க. ஓகேங்களா? இதுதான் என்னுடைய நம்பர். இதற்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி எல்லா டீடைல்ஸும் கேட்டுக்கலாம். பர்சனல் ரீடிங்ஸ்க்கான எல்லா டீடைல்ஸும் வாட்ஸ்அப்க்கு வந்தீங்கன்னா கிளியராக கொடுக்கப்படும். ஓகேங்களா? வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாமா? இன்னொரு தடவை சொல்லிடுறேன், ஜாயின் பட்டன் இருக்கு, மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஸ்பெஷலான ரீடிங்ஸை நீங்களும் வாங்கிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ. ஆல்வேஸ் manifest a wonderful life ahead. Stay positive, be positive. நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய். இன்னொன்னு, பர்சனல் ரீடிங்ஸ் புக் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். கால் கன்சல்டேஷன்ஸும் அவைலபிளாக இருக்கு, அதையும் மறந்துடக்கூடாது. ஓகேவா? நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.